தன் காதலனால் ஏமாற்றப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கும் ஒரு அழகிய பெண்ணின் உண்மை கதை இது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கூரையின் மீது நடைபெற்ற போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளானது. இவ்வளவு அழகான ஒரு பெண் ஏன் இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறார் என்ற கேள்வி பலரின் மனதிலும் எழுந்தது. அவரின் அழகை பற்றி சமூக ஊடகங்களில் பலரும் பேசிக்கொண்டிருந்த போது அந்த புன்னகையின் பின்னால் இதயத்தை உருக்கும் அளவுக்கு வேதனையான ஒரு வாழ்க்கை கதை மறைந்திருந்தது. அவர் உண்மையில் குற்றவாளியா அல்லது காதல் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி பலியா? அவரின் வாழ்க்கையை ஆராய்ந்த பத்திரிகையாளர் நாளிந்த தனரஞ்சன் எழுதிய பதிவின் தமிழாக்கம் இதோ. அவரின் கதை, ஏன் அவருக்கு இப்படியான நிலை ஏற்பட்டது, அவர் யார்? இங்கு அவரை சந்துனி என்று அழைப்போம். இது அவரது உண்மையான பெயர் அல்ல, கற்பனை பெயர். பதுளை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்றார். சிறுவயதிலிருந்தே படிப்பில் மிகவும் திறமையானவர். 5ஆம் வகுப்பில் புலமை பரீட்சையில் தேர்வில் சிறந்த பெறுபேறு பெற்று கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் மேல் படிப்புக்கு சென்றார். அங்கு அவர் நீர்கொழும்பில் வசித்த தன் சிறியம்மாவின் வீட்டில் தங்கி படித்தார். படிப்பில் மட்டுமல்ல, நெட்பால் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். பல விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்றார். உயர்தர வகுப்பு வரை சிறந்த மாணவியாகவும் மாணவர் தலைவராகவும் இருந்தார். நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதை விரும்பிய அவரின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது ஒரு வாட்ஸ்அப் குழு. ஒரு நாள் நண்பிகள் தங்களது காதலர்களை சந்திக்கச் சென்ற போது அவர்களில் ஒருவரின் காதலனின் நண்பர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டார். பின்னர் இருவருக்கும் நெருக்கமான நட்பு உருவாகி அது காதலாக மாறியது. சில காலத்திற்கு பிறகு காதலன் அவரிடம், நீர்கொழும்பில் இருக்கும் என் நண்பரிடம் ஒரு பார்சல் இருக்கிறது, அதை எடுத்து கொண்டு வா என்று கேட்டான். அந்த பார்சலில் போதைப்பொருள் இருப்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. தன்னை அறியாமலேயே காதலன் அவரை போதைப்பொருள் கடத்த பயன்படுத்தியிருந்தான். உயர்தர தேர்வு முடிவுக்காக காத்திருந்த காலத்தில் கூட அவர் அறியாமலேயே அந்த செயல்களில் ஈடுபட்டார். ஒரு நாள் காவல்துறைக்கு தகவல் கிடைத்து அவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட அவர் விளக்கமறியல் சிறையில் அடைக்கப்பட்டார். தான் முழுமையாக நம்பிய காதலன் மீது வைத்த நம்பிக்கையால் தனது எதிர்காலத்தை முழுவதுமாக இழந்தார். பின்னர் தேர்வு முடிவுகள் வெளியான போது தான் தெரிந்தது அவர் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியிருந்தார். ஒரு நாள் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்ற கனவு கண்ட அந்த இளம் பெண் இன்று சிறைச்சாலை சுவர்களுக்குள் வாழ்ந்து வருகிறார். பதுளையின் அழகிய மலைப்பகுதியில் பிறந்து சிறுவயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய ஒரு பெண் குடும்பத்தின் கனவாக கொழும்பில் பிரபல பாடசாலைக்கு சென்றார். கல்வியிலும் விளையாட்டிலும் திறமையானவர். எதிர்காலத்தில் வெள்ளைக்கோட் அணிந்து கழுத்தில் டெரஸ்கோப் மாட்டி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவராக வேண்டும் என்பதை அவரது கனவு. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் ஒரே ஒரு முடிவால் தலைகீழாக மாறிவிடுகிறது. ஒரு வாட்ஸ்அப் குழுவில் தொடங்கிய பழக்கம் காதலாக மாறியது. அந்த காதலில் அவர் பார்த்தது அழகான எதிர்காலம். காதலில் இருப்பவர்கள் தங்கள் துணையை கண்மூடித்தனமாக நம்புவது இயல்புதானே. அந்த நம்பிக்கையை அவரது அழிவின் பாதைக்கு அழைத்துச் சென்றது. தான் எடுத்துச் சென்றது தனது எதிர்காலத்தையும் எண்ணற்ற குடும்பங்களின் வாழ்க்கையையும் சீரழிக்கும் போதைப்பொருள் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அவரை மிகவும் திட்டமிட்டு போதைப்பொருள் கடத்துதலுக்கான ஒரு கருவியாக அந்த காதலன் பயன்படுத்தியிருந்தான். அறியாமலேயே நடந்த இந்த சம்பவம் காவல்துறைக்கு கிடைத்த தகவலால் முடிவுக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட அவர் இன்று நீர்கொழும்பு சிறையில் தனது உரிமைகளுக்காக மற்ற கைதிகளுடன் கூரையின் மீது நின்று குரல் கொடுக்கிறார். மருத்துவராக வேண்டுமென்ற கனவு கண்ட கண்கள் இன்று சிறைச்சாலையின் வானத்தை நோக்கி கண்ணீருடன் நிற்கின்றன. இவ்வாறு எத்தனை பெண்கள் குற்றம் எதுவும் செய்யாமலேயே சிறைச்சாலை சுவர்களுக்கிடையே தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். இந்த பெண்களுக்கு நீதி கிடைக்குமா?